ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷாட் நேம் ரிட்டன் ஆஃப் மை எக்ஸ். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நைட் டைம் ஒரு பையன் நல்லா வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். அந்த டைமில் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அதை அவன் கவனிக்கலை. ஸோ கால் பண்ணுறான். அவன் செம்ம டென்ஷன் ஆகிறான். என்னடா இந்த டைமில் கால் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி. டெய்வி, நான் உனக்கு எத்தனை டைம் தான் மெசேஜ் பண்ணுறது, பார்க்க மாட்டியா? அப்படி என்ன மெசேஜ்டா? நாளைக்கு மறுநாளே நம்ம ட்ரிப் போக போகிறோம், அதை பற்றி தான் பேசுகிறதுக்கு கூப்பிட்டேன். குரூப்புக்கு ஒழுங்காக வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நான் வரலடா, என்னை தூங்க விடுங்கடா அப்படின்றானா. நீ மட்டும் இப்போ வரலன்னு வச்சுக்குவேன், நாளைக்கு மறுநாள் நாங்கள் யாருமே உன் பாய் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண வரமாட்டோம், நீயும் பார்க்க முடியாது, ஓகேவா அப்படின்றானா. அட ஆமாம், இல்லை நாளைக்கு மறுநாள் அவனுக்கு பர்த்டே, ஆனால் அவன் என்கிட்ட பேசுவானாடா. டேய், நான் நீ வரதா இருந்தா வா, இல்லாட்டி போ அப்படின்றானா. ஸோ அவன் கட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் இவன் குரூப்புக்கு போகிறான். அங்கே நம்ம ஜேகே மெசேஜ் பண்ணுறான். கரெக்டாக நான் வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றானா. ஏய் வந்துரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெம்பர்ஸும் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே நீ வா வா அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாமே ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, வரலாம் அப்படின்னு. நாளைக்கெல்லாம் யூனிவர்சிட்டி வந்துடுங்க, ஏன்னா நாளைக்கு மறுநாள் போகிறோம் இல்லையா, அதுக்கான பிளான்லாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்றானுங்க. அதுக்கு நம்ம டேய் அதுக்கு தான் நாளைக்கு நாள் இருக்கேடா, அது எதுக்குடா இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கீங்க? ஜேகே பார்க்குறான், இவன் ரொம்ப தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. தென் எல்லாம் தூங்கிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. யூனிவர்சிட்டி போயிட்டுருக்கானா. அப்போ கரெக்டாக முன்னாடி நம்ம ஜேகே நடந்து போயிட்டுருக்கான். அப்பா கூட பையன் இருப்பான் இல்லையா, அவனும் மேவியோட ஃப்ரெண்ட் தான். டேய் வாடா போகலாம் அப்படின்னு கூப்பிடுறானா. அது நான் வந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்றான். அதுக்கு அந்த பையன் எப்பா தெரியுது வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். இந்த சைடு ஜேகே, இந்த சைடு வியா. ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. மனசுக்குள்ளேயே நான் இவனை பிரேக்கப் பண்ணி 1 இயர் ஆகுது, இன்னுமே எனக்கு இவனை சுத்தமாக பிடிக்காது, ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் கேங்கில் இவனும் ஒரு மெம்பராகி தொலைஞ்சிட்டான், அதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கோவமாக நினச்சிட்டு இருக்கான். அந்த அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். இவன் எனக்கு அன்னைக்கு தான் ப்ரப்போஸே பண்ணான். ப்ரப்போஸ் பண்ண அடுத்த நாள் என் கூட தான் இருப்பேன்னு சொன்னான். ஆனால் நம்பிக்கை துரோகி, வரவே இல்லை. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், பார்த்தா கிராஸ் பண்ணி போகிறான் காரில் ஒரு பொண்ணு கூட. எனக்கு சாரி இரிட்டேட்டிங் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அவன் ஃபோன் கூட பண்ணலை அப்படின்றானா. அந்த டைமில் டக்குன்னு ஒருத்தர் பின்னாடி வந்து கையை வைக்கிறான். அட இவன் வேறு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறானா. தோ இவன் தான் எனக்கு அதை சொன்னதே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அப்போ கரெக்டாக ஜேகேவோட அந்த இன்னொரு பையன் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவன் வந்துருப்பான். டேய் உனக்கு ஒன்று தெரியுமா, வியோட அத்தை பொண்ணு வந்திருக்குடா, அதான் அவங்க கூட தான் இருக்கான், நான் கூட இப்போ பார்த்துட்டு தாண்டா வந்தேன் அப்படின்னா. என்னதான் அத்தை பொண்ணா, அப்போ கூட இருக்கனால தான் என் கூட அவன் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அன்னைக்கு ஃபுல்லாக இவன் என்கிட்ட வரவே இல்லை, ஏன் ஒரு சேட் கூட பண்ணி சொல்லலை. ஸோ செம்ம டென்ஷன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசினான். நாங்கள் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம், எங்களுக்குள்ளே நல்லா தான் போச்சு. திரும்ப அந்த 5 மாதத்துக்குள்ளே அவன் மறுபடியும் அத்தை பொண்ணு கூட சுற்றிட்டு இருந்தான், என் கூட இல்லாமல். நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அவள் கூட இப்படி சுற்றாத, எனக்கு பிடிக்கலன்னு. ஆனால் அவன் என் ஃபேமிலி, நான் எப்படிடா இல்லாமல் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொன்னான். அதுக்கு எதுக்கு என்ன லவ் பண்ணும் இவன்? அத்தை பொண்ணு தான் பிடிக்கும்னா போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக இருப்பானா. அப்போ திருப்பி வந்து நம்ம கரெக்டாக பேக் ஹக் பண்ணுவானா. ஜேகே திரும்பி பார்க்குறான். இதுக்கப்புறம் என்னால் முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணியிருப்பான். இப்படி தான் எங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ப்ரெசன்ட் இவனை நான் அப்போ பிரேக்கப் பண்ணது. இதுக்கப்புறம் இவன் என் பின்னாடியே தான் அலைஞ்சிட்டு இருக்கான். பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி அத்தை பொண்ணு கூட சுற்றுவான், இப்போ என்னென்னா ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போது ஜேகே மேலே மறுபடியும் யாரோ கை வைக்கிறாங்க. என்னடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். டேய் நான் இல்லைடா. இப்படி திரும்பி பார்க்குறேன். பார்த்தா அந்த இடத்துல சரி டென்ஷன் ஆகிடுது. கையை அப்படியே உதறி விட்டு, நான் சொன்னேன்ல என் பக்கத்தில் இனிமேல் வராதேன்னு, உனக்கு என்ன வேலை என்கிட்ட, இனிமேல் வரவழை வச்சுக்கிட்டேன் உன்னை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டாங்க வந்து கிளம்புறான். நம்ம இருக்கான் இல்லையா, அப்படியே சிரிச்சிட்டு நிற்கிறான். ஜேகே திரும்பி பார்த்துட்டு வெக்கமே இல்லாமல் சிரிச்சிட்ருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டுக்கு போகிறான். அண்ட் தென் வியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா. டேய் ஏன்டா அவனை டீஸ் பண்ணிகிட்டு இருக்க, அவன் கூட கொஞ்சம் நார்மலாக தான் பேச வேண்டியதானே. டேய் நான் நார்மலாக பேசினா அவன் எனக்கு கண்டுக்க கூட மாட்டான்டா, இப்படி பேசினா திட்டவாது செய்கிறான்ல. அப்புறம் உன்கிட்ட இன்னொன்று கேட்கணும்டா, இதுக்கு முன்னாடி உன்னோட கசின் வந்திருந்தால, ஏன் இப்போலாம் வரதில்லை? டேய் அதுக்கு முன்னாடி அவள் 11th படிச்சுட்டு இருந்தாடா, இப்போ அவள் 12th இல்லை. ஸோ சீனியர் ஹை ஸ்கூல்னால் கொஞ்சம் இதாக இருக்கும்ல, அதனால தான் வரதில்லை அப்படின்றானா. டேய் அப்போ உனக்கு அவளை பிடிக்குமா இல்லை ஜேகேவை பிடிக்குமா? அது எனக்கு இதோ போது பாரு என் செல்லக்குட்டி, அதை தான் பிடிக்கும். அப்புறம் ஏன்டா நீ அதை அவன்கிட்ட ஸ்ட்ரைட்டாக சொல்ல மாட்டேங்கிற? இல்லைடா அவனுக்கா புரியணும்ல, அவனோட லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், நானாக தான் ப்ரப்போஸ் பண்ணேன், ஆனால் அவனுக்கு தெரியணும் இல்லையா, நான் அவனை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன்னு.
உனக்கு தெரியுமா, அன்னைக்கு நான் என் கசின் கூட போனேன்னா ஆக்சுவலி அவளுக்கு நோட் புக் வாங்கணும்னு சொல்லியிருந்தா. அதனால தான் அவள் என்னை கூப்பிட்டு போனான். அது என்னடா ஃபுல் டே நோட் புக் வாங்குனீங்களா என்ன? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா, அவள் சின்ன பொண்ணுடா. அவள் எங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தா. அன்றைக்கி ஒரு நாள் தானே, எல்லா நாளுமே இங்கே தானே இருக்கேன் எல்லாத்துக்கூடயும். அதான் எல்லா நாளுமே எங்கள் கூட வாடா இருக்க. இல்லைடா, என் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்கேன். ஆனால் அது அவனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது இல்லையா? நீ அவனோட பாய் ஃப்ரெண்ட் தானே, அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது போட்டிருக்கலாம்ல. அவன் அதை சொல்லி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். மெசேஜ் கூட எனக்கு பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி. அது வந்து ஃபோனே நான் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன்டா, அதான்டா அப்படின்றானா. அதானே உங்கள் அத்தை பொண்ணு கூட இருந்தால் எப்படி ஃபோன்லாம் ஞாபகம் வரும், உங்களுக்கு ஜேகேவே ஞாபகம் இல்லைனா? டேய் டீஸ் பண்ணாதடா, ஆல்ரெடி நானே இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் தென் இப்போ அப்படியே கிளாஸ்லாம் போகுது. இப்போல்லாம் கேன்டீனில் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க. மொத்தமாக 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே தான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ ஜேகே பார்க்குறான், இவன் மூஞ்ச வர நான் அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்கேன். என் கிளாஸ் தான், ஆனால் என்ன ஃபஸ்ட்டு பெஞ்சில் நான் உட்காந்துருக்கேன், அதனால் இந்த மூஞ்சை பார்க்க வேண்டிய நேரம் எனக்கு இல்லை. ஆனால் பாரு இப்போ இந்த டீம் இதனால தான் எனக்கு குரூப்லவே இருக்க பிடிக்கல, நான் போகிறேன்டா அப்படின்ட்டு போகிறேன்னா. டேய் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸில் உட்கார வைக்கிறாங்க. தென் உட்காரானா, பார்க்குறான். என்ன உனக்கு பயமா என்ன திருப்பி லவ் பண்ணிடுவேன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜேகே, உன் மூஞ்செல்லாம் எவன் பண்ணுவான், போயிடும் ஒழுங்கா அப்படின்றான். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என் மூஞ்ச தானே லவ் பண்ண, அப்போ உனக்கு தெரியலையா? அப்போ நீ நல்ல பையனாக இருந்த, இப்போ என்ன நான் நல்ல பையனாக தானே இருக்கேன். இல்லை இல்லை, உன்னை மாதிரி கேவலமான ஒரு கேரக்டரை நான் பார்த்ததே இல்லை. எல்லார மாதிரி பேச வச்சுக்கிறானா. அதுக்கு நம்ம ஜேகே பார்த்துட்டு, இப்போல்லாம் மூஞ்ச வச்சா நான் உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறியா? கனவுல கூட நினைக்காத, நீ இனிமேல் என்னோட பாய் ஃப்ரெண்ட்ஸில் வரவே மாட்டேன். என்னது லிஸ்ட்டா? ஆமாம் லிஸ்ட்டு தான், எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றானா. எங்கே ஒருத்தன் பேரை சொல்லு பார்ப்போம். இதோ இவன் என் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் அப்படி ஹக் பண்ணுறானா. வீக்கு செம்ம காண்டாகுது. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு பொண்ணு வருதா, பார்க்குது. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை எடுத்து விடுது. ஆக்சுவலி அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அதுவா. அதை பார்த்துட்டு எங்கே இப்போ பண்ணு பார்ப்போம் அப்படின்றானா. இதோ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. டேய் நகுந்து போடா, என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரா, என்ன அவ்வளோதான் அப்படின்றானா. ஆஹா, உங்களோட நம்பர் 1 இப்படி மட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்ருக்கான். நீ உன் வேலையை பாரு, உன் கேரக்டருக்கு அவன் எவ்வளவோ பரவாயில்ல. டேய் என்னை வச்சு ஏன்டா அப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க? சரி எல்லாம் வீட்டுக்கு போங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுங்க அப்படின்றாங்களா. இல்லைடா நான் வரல அப்படின்னு சொல்கிறானா ஜேகே. என்ன பயந்துட்டியா? எங்கே ட்ரிப் போனால் என்ன லவ் பண்ணுவோமோ, என் கூட இருந்தால் இதாயிருமோ, ஓல்டு மெமரிஸ்லாம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறியா? நான் ஒன்றும் அதுக்காக பயப்படலை. நான் ஏன்டா ஒன்று பார்த்து பயப்படணும், நீ யாருடா எனக்கு அப்படின்னு கேட்குறானா. அதான் பேபி அதுக்குள்ளே மறந்துட்டு பார்த்தியா, நான் தான் ஒரு லவ்வர். மறுபடியும் அப்படி சொன்னான்னு வச்சுக்கவேன், கையில் என்ன இருக்கோ அதை எடுத்து மூஞ்சில் ஊற்றிடுவேன். பாரேன் அப்படிலாம் மூஞ்சில் ஊற்றிட்டேனா நீ மட்டுமே கஷ்டப்படுவ பாரு. அப்புறம் என் ஃபேஸை பார்க்கும்போது உனக்கு ஃபீலாக இருக்காதா, ஓதுரா நான் அப்படி பண்ணிட்டேன்னு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண மாட்டியா? நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், நான் தான் உன் கூட வாழ போகிறது இல்லைல்ல. இல்லை பேபி புரிஞ்சுக்கோ, நான் உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நீ மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், நான் உனக்கு அடிமையாக இருப்பேன். நீ என்ன கேட்குறியோ அது எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனால் என்னால் முடிஞ்சளவு ஓகேவா? எனக்கு தேவையே இல்லை, எனக்காக நிறைய பேர் இருக்காங்க, நீ ஏன்டா எனக்கு பண்ணணும்? ஐயோ உங்களோட அந்த கிரிஞ்சு ஃபைட்டிங் அங்கிட்டு போய் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன்ச்சு அப்படியே ஒருத்தர் போக ஆரம்பிக்கிறாங்களா. தென் இவங்களுமே போயிடுறாங்க. நம்ம ஜேகே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கானா. அந்த டைமில் யாரோ ஒன்று வெளியே நின்று கூப்பிட்டுட்டு இருக்காங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே வந்து எட்டி பார்க்குறானா. அந்த இடத்துலேருந்து நம்ம இந்த ஃப்ளையிங் கிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு லவ் யூ, பாய் குட் நைட் அப்படின்ட்டு இருக்கானா. ஜேகேக்கு சாரி டென்ஷன் ஆகுது. என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கத்துறானா. அமைதியாரு நைட் டைம் இப்படிலாம் பண்ணேன்னா யாருக்காவது கேட்டுரும். ஏன் ஏரியா எனக்கு தானே இதாகப்போகுது, உனக்கு என்னடா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புடா அப்படின்றானா. இல்லை பேபி எனக்கு உன் ஞாபகமாக இருந்துச்சா, பார்த்தே ரொம்ப நாளாச்சா, அதனால தான் வந்தேன். இப்போ தானேடா பார்த்துட்டு வந்தேன். இல்லை அது நான் வேணா உன் கூட வரட்டா, இன்றைக்கி உங்கள் வீட்டில் தங்கட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பு. அப்போது போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹக் பண்ணேன், நான் பாட்டி கிளம்பி போயிடுறேன். கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறானா. பக்கத்தில் வந்துட்டே இருக்கான். ஜேகே ஒரே ஒரு விடுறான், அப்படியே போய் விழுந்துடுறான். தரமாட்டேன்னு சொல்கிறல பாரேன், ஏங்க ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. ஜேகே உள்ளே போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகிறான். அண்ட் தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. தென் இப்போ அப்படியே எல்லாருமே கிளம்புறாங்க. பஸ் ஸ்டாப்பில் தான் இப்போ எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் அப்படியே ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக வர ஆரம்பிக்கிறாங்களா. மட்டும் இன்னுமே வரவே இல்லை. ஜேகே பார்க்குறான், என்னடா இவன் இவ்வளோ நேரம் ஆக்கிட்டுருக்கான், நம்ம பாட்டு கிளம்பி போகலாம் வரட்டும் அப்படின்றாங்களா. டேய் அவன் வரட்டும்டா இருடா, அவனே சின்ன பையன், எங்கேயாவது போய் மறந்துடுவான், வேறு எங்கேயாவது போயிடுவான்டா. அவன் சின்ன பையனா?
டேய் அவனை மட்டும் நம்பாதீங்க, வரீங்களா இல்லையா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறானா. இப்போ நீ மட்டும் தனியாக எங்கே போகிற, எல்லாமே ஒன்றா தானே போகிறோம். இப்போ பாருங்கடா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறானா. தென் கரெக்டாக அங்கே நம்ம வரான். எதுக்கடா இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்களா. அது வந்து என் பேபிக்கு பிடிக்குமேன்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன்டா அப்படின்றாங்களா. என்ன அப்படிங்கிறான். பார்த்தா பன்னு கையில் கொண்டு வந்துட்டுருக்கான். என் பேபிஸ் எப்படி சாப்பிட்டுருக்காரு எனக்கு தெரியும் என் ஞாபகத்தில், அதனால தான் கொண்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா, நீ சாப்பிட்ருப்பல்ல, அதே மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து அவனுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டியதானே. இல்லை இல்லை என் பேபிக்கு இந்த பண்ணு ரொம்ப பிடிக்கும், கொடுத்து ரொம்ப நாளாச்சா, அதனால தான் வாங்கி கொடுக்கலான்னு வந்தேன். அதுவும் இல்லாமல் அந்த கடையில் ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, வாங்கிட்டு வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்றானா. ஜேகே கிட்ட அதை கொடுக்குறான். பட் ஜேகே வாங்கிக்கவே இல்லை. நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்றானா. அப்போ சாப்பிடாம இருந்தா நீ வாங்கியிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம ஜேகே, நீ கொடுத்தல்ல, கண்டிப்பாக வாங்க மாட்டேன். தென் அப்படியே எல்லாம் ஒருத்தராக பஸ்ஸில் ஏறுறாங்களா. இந்த டைமில் ஒரு பையன் அப்படியே விழுற மாதிரி போகிறான். டக்குன்னு நம்ம ஜேகே பிடிக்கிறான். இதை பார்த்துட்டு டேய் நகருடா அப்படின்னு சொல்லிட்டு போய் பிடிச்சிட்டு இருக்கானா. பார்க்குறான் ஜேகே, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஹீரோயின் விழும்போது ஹீரோ பிடிப்பாங்களா, அதே ஏன்டா நீ பிடிக்கிற, நான் விழுந்தாதான்டா நீ பிடிக்கணும். சரி நான் ஹீரோ இல்லை, அவன் ஹீரோயின் இல்லை, நாங்கள் நகர்ந்துட்டோம், அப்போ என்ன நீங்கள் 2 பேரும் ஹீரோயினா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கானா. சீச்சி இவனை போய் யார் ஹீரோயினா எடுத்துப்பான்னு சொல்லிட்டு கீழே விட்டுறான். பாவம் அவன் கீழே விழுந்துடுறான். டேய் நீங்கள் 2 பேரும் நல்லா பண்ணுறீங்களோ இல்லையாடா, எங்களை வச்சு நல்லா பண்ணுறீங்க அப்படின்றானா. அந்த பையன் பாவம் உளுந்த இடத்துல தேய்ச்சிட்டே மேலே ஏறிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க பையன் தான் கூட ஹெல்ப் பண்ணுறான். அந்த நிலா ஒரு பிளேஸில் உட்காடுறாங்களா. ஜேகே பக்கத்தில் ஏதோ ஒரு ஆன்ட்டி மாதிரி உட்காந்துருக்காங்க. வீக்கு பொறுக்கவே இல்லை. இந்த ஆன்ட்டிக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கு என் பேபி பக்கத்தில் உட்கார. அந்த நான் அப்படியே நைஸாக எழுந்து, ஆன்ட்டி ப்ளீஸ் எனக்கு அந்த சீட்டை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இல்லை இல்லை நான் இங்கே முன்னாடியே வந்து உட்காந்துட்டேன், என்னாலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஆன்ட்டி அவன் என் பாய் ஃப்ரெண்ட், ப்ளீஸ் எங்களை 2 பேர்த்தையும் ஒன்றா உட்கார விடுங்களேன். இந்த ஆன்ட்டி பார்க்குறாங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ மட்டும் நீங்கள் விடலைன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்குது, அதை பண்ணிடுவான் அப்படின்றாங்களா. என்னது இவனுக்கு பேட் ஹேபிட்டா அப்படின்னு பார்க்குறாங்க. ஜேகே பாட்டுக்கு ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கானா. அதை பார்த்துட்டு ஐயோ உண்மையாலுமே உனக்கு ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டி, பரவாயில்ல பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நடுவில் பேகை கொண்டு வந்து வைக்கிறாங்களா. அதுக்கு நம்ம ஜேகே அப்போ தான் மேலே பார்க்குறான். ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அந்த ஆண்டி பக்கத்தில் நகர்ந்து உட்காடுறானா. இதை பார்த்து ஆண்டிக்கு பயமாகிடுது. சரிடா தம்பி நீயே வந்து உட்காடுறா அப்படின்றாங்களா. அப்போ தான் அந்த ஆண்டி எழுந்து போய் ஏன் போகிறீங்க அப்படின்னு ஜேகே கேட்குறானா. இல்லை அது வந்து நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்றாங்களா. இல்லை ஆண்டி பரவாயில்ல இங்கேயே வந்து உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான். இல்லைப்பா வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டி கிளம்பிடுறாங்க. அண்ட் தென் வந்து முன்னாடி உட்கார வரானா. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை நான் பக்கத்தில் உட்காரல அதான் அப்படின்றானா. அது ஒன்றும் தேவையில்ல அந்த ஆண்டி உட்காந்துப்பாங்க, ஆண்டி அப்படின்னு கூப்பிடுறானா. இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு அங்கே கிளம்பிடுறாங்க. அந்த நம்ம இருக்கான் இல்லையா, இங்கே பாரேன் ப்ளீஸ் நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேனே அப்படின்றானா. ஒன்றும் தேவையில்லை அப்படின்னா. அப்போ விடு, நீ தான் உனக்கு வேணும்னா இப்படியே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு மடியில் வந்து உட்காந்துக்கிறான். ஜேகேக்கு சரி டென்ஷன் ஆகுது, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. நீ தானே அங்கே உட்கார விட மாட்டேன், நான் அதான் நான் மடியில் வந்து உட்காந்துட்டேன், போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டே பிடிச்சி தள்ளி விடுறானா. நம்ம வீக்க குஷி தாங்கலை. ஃபுல்லாக ஜேகேவையே பார்த்துட்டு வரான். ஜேகே பார்க்குறான், என்னடாச்சு உனக்கு, ஏன்டா இப்படியே பார்த்துட்டு வர. இல்லை நீ ஏன் இவ்வளோ அழகாயிட்டே இருக்க, அதான் எனக்கு தெரில, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏன் இவ்வளோ நாளாக தெரிலையா, இப்போ இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க, ஒழுங்கு மரியாதையாக வாயை மூடிட்டு இன்னொரு தடவை என்னை பார்த்தா உன்னை அவ்வளோதான் அப்படின்றானா. ஏன் கண்ணு நான் பார்ப்பேன், வேணும்னா நீ மாஸ்க் போட்டு வர வேண்டியது தானே. ஜேகேவால் தாங்க முடியல. ஸோ ஹெட்செட்டை போட்டு அப்படியே பாட்டு கேட்டுட்ருக்கானா. அந்த டைமில் ஒரு ஹெட்செட் இருக்கு இல்லையா, அந்த சைடை பிடுங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கானா. ஜேகேக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. எதுக்கடா அதை பிடுங்கிட்டுருக்க அப்படின்றானா. இல்லை நீ என்ன பாட்டு கேட்குறேன்னு தெரிஞ்சுட்டா நானும் கேட்பேன்ல அதான் அப்படின்றானா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நான் கேட்டுப்பேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னா. அப்போ கரெக்டாக பார்க்குறான். ஜேகேவோட செல்லில் 50 தான் இருக்குது. உன்கிட்ட 50 இருக்கா, என்கிட்ட பார்த்தியா 100 இருக்குது அப்படின்றானா. அப்போ உன் செல்லை போட்டு கேளுடா, ஏன்டா என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க. அது வந்து இல்லை உன் செல்லை கேட்டால் தான் நல்லா இருக்குது அப்படின்றானா. சரி இந்தா டேய் இந்தடா என் ஃபோனில் பாட்டு கேட்குறேன்னா கேளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தூக்கி கொடுத்துட்றான். இப்போ ஏன்டா அதை பின்னாடி கொடுத்த. அது வந்து இல்லை அவனுங்களுக்கு தேவைப்படுமேன் தான், அதான் நீ எனக்கு இருக்கல்ல அப்படின்றானா. உன்னெல்லாம் வச்சுட்டு பிடிச்சி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செல்லையே கொடுத்துட்றான். அண்ட் தென் நம்ம ஜேகே அப்படியே லைட்டாக தூங்க ஆரம்பிக்கிறானா. இந்த டைமில் இருக்கான்ல, அந்த ஜேகேவோட செல்லையும் தூக்கி பின்னாடி இருக்க பசங்கள்கிட்ட கொடுத்துட்றான். இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. அந்த 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்கும்போது ஜேகே அப்படியே தூங்கி தூங்கி மேலே விழுறானா. அழகாக அப்படி சாய்ச்சி விடுறான்.
அப்படியே நம்ம இருக்கான் இல்லையா, ஜன்னல் அப்படியே ஓப்பன் பண்ணி விடுறான். அந்த காற்றெல்லாம் ஜேகே மேலே படுதா, ஹேர் அப்படியே அழகாக எடுத்து விடுறான். ஜேகேவும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அந்த டைமில் நம்ம இருக்கான் இல்லையா, சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை அப்படியே ஜேகே வாயில் வச்சு விட்றானா. ஜேகே தூக்க கலக்கத்துலேயே சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு, நீ ஃபுட்டி பாயாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குடா, இன்னுமே நீ மாறவே இல்லை அப்படின்றானா. ஆக்சுவலி நம்ம இருக்கான் இல்லையா, அவன் ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். எனக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜேகே சொல்லியிருப்பானா. அதுக்காக டெய்லியுமே இவன் வாங்கிட்டு வருவான். அது இவங்க 2 பேரும் பாஸ்டில் ஒரு கடைக்கு போவாங்க. அந்த ஷாப்பில் அதான் ஃபர்ஸ்ட் டைம் பன்னு வாங்கிட்டு வந்தான் இல்லையா, அதுனா ரொம்ப பிடிக்கும் நம்ம ஜேகேக்கு. அங்கே தான் அடிக்கடி கூட்டிகிட்டு போவான். ஸோ இப்படி தான் அதெல்லாம் நடந்திருக்குமா. இப்போ அப்படியே மறுபடியும் ப்ரெசண்ட்டில் அண்ட் தென் நம்ம டேக்குக் இருக்காங்க இல்லையா, இவங்க 2 பேரும் தூங்கிடுறாங்க அப்படியே அந்த இடத்துல. இப்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். கரெக்டாக இவங்க ரீச் ஆகணும் இல்லையா, அந்த பிளேஸ் வந்துடுது. இவங்கெல்லாம் டேக்குக் அப்படியே அந்த இடத்துல கோத்து விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கீழே அப்படியே நைஸாக இறங்கிடுறாங்க. அந்த இடத்துல டேக்குக்கோட எந்த ஒரு பொருளுமே இல்லை. ஸோ இப்போ அப்படியே அந்த பஸ் இருக்கு இல்லையா, லாஸ்ட் ஒரு இடத்துல நிற்குது. ஜேகே தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கிறான். ஏன்னா பஸ்ஸு நின்றுச்சு இல்லையா, அதனால் இப்படி எழுந்திரிச்சிட்றான். பார்த்தா மேலே படுத்திருக்கான். ஜிஹெச்சா இவன் மேலே நான் அப்படி படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். அப்போ தான் பஸ்ஸில் இருக்காங்களாம் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் இறங்கிக்கோங்க, இதுக்கப்புறம் பஸ்ஸு போகாது அப்படின்றாங்களா. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் வேறு சைடு போக வேண்டியது இருக்குது, அவ்வளோதான் அப்படின்றாங்களா. என்ன சொல்கிறீங்க அம்மா, இது என்ன பிளேஸ் அப்படின்னு கேட்குறாங்களா. இது ஒரு கிராமம்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜோட நேம் சொல்கிறாங்க. என்ன நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறான். அம்மா இதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயே இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஸோ பார்க்குறாங்க. இல்லை நீங்கள் திருப்பி போகும்போது சொல்லுங்கள், நாங்கள் இதிலே ஏறிக்கிறோம், இப்படியே போகிறோம் அப்படின்றாங்களா. ஏன்னா அவங்க போக வேண்டிய இடம் முன்னாடியில் இருக்கும், இவங்க ரொம்ப முன்னாடி வந்துட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க, இல்லை இதுக்கு மேலே நாங்கள் இப்படி போக மாட்டோம், நாங்கள் வேறு சைடு போகிறோம் அப்படின்றாங்களா. ஸோ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்க்குறாங்க, பக்கத்தில் ஃபோனும் இல்லை. இந்த நாய்க்கிட்ட ஃபோனு கொடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு இப்படி தொலைவி பார்க்குறான். அவங்கள்ட்டையும் ஃபோன் இல்லை. டே எழுந்து தொலைடா அப்படின்றானா. நம்ம வந்துட்டு, பேபி நான் நாளைக்கு எழுந்திக்கிறேன் பேபி அப்படின்றானா. இப்போ நீ எந்திரிக்கலன்னு வச்சுக்குவேன், சாவடிச்சிடுவேன் அப்படின்றானா. எனக்கு ஒன்றுக்கோ பேபி, ஆனால் என்ன தூங்க விட அப்படின்றானா. டக்குனு நம்ம ஜேகே ஒரு வதை வைக்கிறான். என்னாச்சு பேபி, எதுக்கு என்ன வதைச்ச? ஏய் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு தெரியுதா இல்லையா உனக்கு? பாருடா அந்த இடத்த, ஒன்னால் வந்தது, என் ஃபோன் எங்கடா அப்படின்னு கேட்குறானா. அதுதான் அவன்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. டேய் என்னடா பஸ்ஸில் நம்ம 2 பேர் மட்டும் இருக்கோம். ஜேகே உன் வேலையாது, என்கிட்ட தனியாக இருக்கணும்னு உனக்கு ஆசையா அப்படின்னு கேட்குறானா. அடைச்சி கருமம், உன் கூட எவன்டா தனியாக இருக்கணும்னு நினப்பா. நம்ம 2 பேரும் தூங்கிட்டோம்டா, அதான் இப்படியே வந்துட்டோம். முழிச்சு தானே இருந்தேன், என் ஃபோனில் பாட்டு தானேடா கேட்டுட்டு இருந்தேன். உன்னெல்லாம் வச்சுட்டு சத்தியமாக எதுவுமே முடியாதுறாங்க. பாரு இவங்க பஸ்ஸை எடுக்கிறேன்றாங்க, முன்னாடி போகிறாங்களாம் அப்படின்றாங்களா. நம்மளும் போகலாம் பேபி அப்படின்னு கேட்குறானா. நான் சாகிறதுக்கு கூட போயிடுவேன், உன் கூட வரமாட்டேன் போட அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து இறங்குறான். ஸோ நம்ம பின்னாடி தானே போவான். ஸோ அப்படியே பின்னாடியே கிளம்புறான். ஸோ அந்த பஸ்ஸும் போயிடுதான். 2 பேரும் அப்படியே பேன்னு முடிச்சிட்ருக்காங்க. ஒன்றுமே தெரில அந்த இடத்துல. சுற்றி அப்படியே வயக்காடாக இருக்குது. அந்த கான்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் போட்டிருக்காங்க. ஐ காணு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறானா. டேய் நில்லுடா, அது யாரோட பிளேஸ்ன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க. இல்லை பேபி உனக்கு தான் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் எடுத்துகிட்டு வரான்னு போகிறேன் அப்படின்றானா. டேய் உங்ககிட்ட இப்போ நான் கேட்டேனாடா, நான் எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேனா. இல்லை எனக்கு தெரியுமே உனக்கு எப்போல்லாம் பசிக்கும்னு, அதான் அப்படின்றானா. எனக்கு ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கான். அந்த இடத்துல பஸ்ஸுமே வராது போல். ஸோ உள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு சிலர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்கக்கிட்ட கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு பஸ் எப்போ அப்படின்னு. இல்லை இந்த ஊருக்கு பஸ்ஸே வராது, எப்படியும் நாளைக்கு மார்னிங் தான் வரும் அப்படின்றாங்களா. ஏன்னா அப்போ இப்போலாம் பஸ்ஸு வராதா, ஆல்ரெடி இப்போ மதியம் தான் ஆகுது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்ம இருக்காங்க இல்லையா, பேபி பயப்படாத, அதான் உனக்கு சாப்பிட கான் இருக்குது, தூங்கணுன்னா நம்ம இங்கே தூங்கிக்கலாம், நீ என் மடியிலே படுத்து தூங்கு பேபி, நம்ம காலைல எழுந்துச்சி போய்க்கலாம் அப்படின்னாங்களா. அதை விடுதா லூசு பையிலே, உன்ட்ட காசு இருக்காடா திரும்பி போக, நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, இப்போ நம்ம எப்படி போவோம் அப்படின்னு கேட்குறாங்களா. இதோ ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கானை காமிக்கிறானா. எதுக்குடா அதை காமிச்சிட்ருக்க, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பிச்சுட்டு போய் அந்த பஸ் டிரைவர்கிட்ட கொடுத்தா நம்ம கூப்பிட்டு போக வேண்டிய இடத்துல விட்டுருவாங்கல்ல அப்படின்னானா. டேய் என்னடா நினச்சிட்ருக்க நீ, கான்காரன் உன்னை சும்மா விட்டுருவானா அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லைடா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரிலையே அப்படின்றாங்களா. தென் இப்போ அப்படியே முடிச்சிட்ருக்காங்க 2 பேரும். அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்களா. அதை பார்த்தோன்னே இவங்களுக்குமே பசிக்க ஆரம்பிக்குது. ஆல்ரெடி இவங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது அங்கே ஒரு மெம்பருக்கு தெரியுமா, அவர் தான் கூப்பிடுறாரு, இங்கே வாங்கப்பா அப்படின்ற மாதிரி. அவங்களுமே போய் முன்னாடி நிற்கிறாங்க.
நீங்கள் திருப்பி போகணும், அதுக்கு உங்களுக்கு காசு வேணும் அதானே அப்படின்றாங்களா. ஆமாம் அங்கிள், ஃபோன் பண்ணலாம் கூட ஃபோன் கூட எங்ககிட்ட இல்லை அப்படின்றாங்களா. வேணா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லுங்களேன், இல்லை வேணா கால் பண்ணுங்களேன் அப்படின்றாங்களா. அந்த நாய்ங்க எங்களை வேணும்னே தான் விட்டு போயிருக்குங்க அப்படின்ற மாதிரி ஜேகே திட்டுறானா. பேபி அவங்கள அப்படிலாம் திட்டாத, நம்மளை ஒன்றா சேர்க்க பார்த்துருக்காங்க, அவங்கள போய் நீ எப்படி திட்டலாம் அப்படின்றாங்களா. எப்படியா அவனுங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டானுங்கன்னு தெரியுது, நாங்கள் திருப்பி போகணும், அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. என்ன பிளேஸ்ன்னு கேட்குறாங்களா. ஸோ ஒரு பிளேஸை சொல்கிறாங்க, அதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் அந்த கானோட ஓனர் இருக்காங்க இல்லையா, அவர் வராரு. வந்துட்டு, நீங்கள் வேணும்னா எங்களுக்கு இந்த கான்லாம் பறித்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுறீங்களா, அதுக்கு தேவையானது உங்களுக்கு வேணால் கொடுக்குறோம் அமௌண்ட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ ஜேகேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஹாப்பி ஆகுது, வீக்கு அதுக்கு மேலே ஹாப்பி ஆகுது. எப்படியோ இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இவங்க கூட தான் இருக்க போகிறோம், நாளைக்கு தான் போக போகிறோம், அதுக்குள்ளே இவங்க கூட எப்படியா சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹாப்பிலாம் அவன் இருக்கான். ஸோ இப்போ 2 பேருமே அந்த கான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பறிக்க அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. தென் அப்போ தான் சாப்பிட கூப்பிடுறாங்களா வாங்கன்னு சொல்லி. ஸோ 2 பேர்த்துக்கும் செம்ம ஹாப்பி ஆக்கிடுது, சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் தென் அப்படியே மறுபடியும் வேறு காஸ்ட்யூம் போடுறாங்களா, அங்கே ஒர்க் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் அந்த பிக்கிறதுக்கெல்லாம். பட் நம்ம வி இருக்கா இல்லையா, ஜேகே எங்கே போகிறானோ பின்னாடியே போயிட்டுருக்கான். இதனால் ஜேகேக்கு டென்ஷன் ஆகுது. டேய் நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னா கம்மியாக தாண்டா நம்ம பண்ணுவோம், நீ எவ்வளோ பறித்து கொடுக்குறியோ அவ்வளோ காசு அவங்க தருவாங்க, தயவு செஞ்சு அதை பண்ணுடா, என் பின்னாடியே இப்படி சுற்றாதடா. அப்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறானா. அதை தானடா கேட்குறேன், நான் ஹெல்ப் பண்ணால் உனக்கு ஓகேவா பேபி அப்படின்றானா. பண்ணி தொலை அப்படின்றானா. இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீயுமே அப்படியே பறிச்சிட்ருக்கான் எல்லாத்தையும். பேபி இங்கே பாரேன், இங்கே 3 கான் இருக்குது, இது யார் யார் தெரியுதா அப்படின்றானா. யார் இது, நான், இது நீ, இது நம்ம பாப்பா அப்படின்றானா. ஒரு வச்சுன்னு வச்சுக்கவேன், அப்படியே போய் உளுந்துருவேன், ஒழுங்கா அதை பறித்து வச்சுட்டு வா அப்படின்றானா. இதோ வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு வரான். மண்டையிலே ஒன்று வச்சிருவேன், ஒழுங்கா பறிச்சுட்டு வாடா அப்படின்றானா. தென் அப்படியே கொஞ்ச நேரம் போகுது, பாதி பறித்து முடிச்சிடுறாங்க. ஸோ அவங்களாம் வராங்களா, பரவாயில்லையே நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க நல்லா அப்படின்றாங்களா. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்காங்களா. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு தண்ணி தாக எடுக்குது, எங்கே போய் குடிக்கணும் அப்படி கேட்குறாங்களா. இந்த சைடு தான் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கரெக்டாக ஒரு பைப்புமே இருக்குது, அதில் குடிச்சிட்ருக்காங்க. பக்கத்தில் போனால் குட்டியாக ஒரு 6 மாடி ஓடுது. அதை பார்த்தோன்னே நமக்கு வீக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது. போயிட்டா சங்குன்னு கொதிக்கிறானா. பட் ஃபுல்லாக ஈரமாகிடுது. ஜேகே பார்த்து சிரிக்கிறான். உனக்கு இது தேவையா, இதுக்கு தான் ஆர்வ கோளாறுத்தனமாக எதுவுமே பண்ணக்கூடாது, இப்போ பாரு நனைஞ்சிட்ட, வேறு என்ன ட்ரெஸ் இருக்குது, அதான் என்னோடய பழைய ட்ரெஸ் இருக்காச்சே. ஆனால் பேபி என்கிட்ட பழைய ட்ரெஸ் இருக்குது, உன்கிட்ட இல்லையா என்ன அப்படின்னு கேட்குறானா. ஏன் 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 அப்படி கேட்குற. இல்லை நீ எங்கே வச்சேன்னு சொன்னால் அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னால். அது நான் அங்கே தான் வச்சேன், அப்போ வந்து விழு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துடுறான். ஸோ ஜேகேவுமே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறானா. இதுக்கடை என்னை தள்ளி விட்ட, ஒன்றும் இல்லை, நம்ம காலைல குளிச்சது வேர்க்குது இல்லையா, எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம், ஸோ டயர்டாக இருக்கும்ல, அதான் உன்னையும் சேர்த்து குளிப்பாட்டி விட்டேன் அப்படின்றானா. ஏய் இந்த மாதிரி இன்டென்ஷன்லேயும் பக்கத்தில் வராத, வந்த ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறானா. நான் இந்த இன்டென்ஷன்லேயும் வரலையே, ஜஸ்ட்டு நான் பிடிச்சி தள்ளி விட்டேன் அவ்வளோதான் அப்படின்றானா. தென் அப்படியே 2 பேர் குளிச்சிட்ருக்காங்க. அந்த டைமில் அவங்க அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே வராங்க. தென் 2 பேரும் வந்து அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்ருக்காங்களா. அப்போ நம்ம விஜேகே பக்கத்தில் போயிட்டு, உன்னை இப்படி பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா அப்படின்றானா. எப்படி பார்த்து. இல்லை அது வந்து ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெட்கப்பட்டு நின்றுட்டுருக்கானா. தயவு செஞ்சு வெட்க மட்டும் படாத, பார்க்க சகிக்கலை, மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்றானா. எந்த காட்டுக்குள்ளே. அதான் அந்த சோளம்லாம் இருந்துச்சுல அதான். டே அதுவா, சரி போவோம், அதான் நமக்கு காசு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் போகிறாங்க. இப்போ அந்த பழைய ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே 2 பேரும் அதெல்லாம் படிச்சுட்ருக்காங்களா. அந்த இடத்துல நம்ம ஜேகேக்கு ஏதோ ஒன்று அப்படியே கிழிச்சிருது, காலில் முள் மாதிரி இருக்குது பார்த்தா. அதை நம்ம வீர்க்கா இல்லையா, டக்குன்னு ஓடி வந்து என்னாச்சு ஜேகே அப்படின்றான். இது என் காலில் கிழிச்சிருச்சு அப்படின்றானா. ஸோ அதை அப்படியே அழகாக எடுத்து விட்டு பக்கத்தில் ஓடி போயிட்டு மருந்தெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கொடுக்குறாங்க, அதையும் எடுத்துகிட்டு வந்து போட்டு விட்டுறானா. ஜேகே பார்த்துரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேச வச்சுருக்கானா. ஏன் நீ எனக்காக இப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். இல்லை எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, அதனால தான் அப்படின்றானா. ஓ அது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா, இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் அதான் உங்களோட கசின் கூட சுற்றுனீங்களே, அப்போ நான் ஃபீல் பண்ணனே, அது உங்களுக்கு தெரிலையா அப்படின்னு கேட்குறானா. நான் ஒன்று சொல்லட்டா, அவள் சின்ன பொண்ணு தான், அவள் ஜஸ்ட்டு ஸ்கூல் அதுக்காக என்கிட்ட கேட்க வந்தா அவ்வளோதான். எது ஃபுல் டேவுமா, எனக்கு மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு இருக்கா. மெசேஜ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை ஜேகே, ஃபோனை நான் அன்றைக்கி மறந்துட்டு போயிட்டேன் அப்படின்றானா.
அதானா இதான் உன் பழக்கம். ஃபோனை விட இப்படி மறக்கிறியே, என்ன மறக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நான் உன்னை மறக்கலாம் இல்லை ஜேகே, அதனால தானே உன் பின்னாடி இவ்வளோ நாளாக சுற்றிட்டு இருக்கேன். அது உனக்கு தெரிலையா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், எதுக்கு நம்ம 2 பேர்த்தோட ஃபோனையும் பின்னாடி கொடுத்த, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இதோ இப்போ இப்படி இருக்கோம் இல்லையா, நீயும் நானும் மட்டும், எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. பழைய காலத்தில் எப்படி லவ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கோம் இல்லையா, இது மாதிரி எனக்கு உன் கூட இருந்தால் போதும். இன்னும் சொல்லப்போனா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து அப்படியே கிஸ் பண்ணிடுறான். ஜேகே பார்க்குறான். அப்போது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிறானா. டே கம்முனு இருடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். அந்த இடத்துல டக்குன்னு நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, சோளக்கருதை எடுத்துகிட்டு அடிக்க போகிறான். பட் அதை பிடிங்கி நம்ம இருக்கான் இல்லையா, ஐ லவ் யூ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சோளக்கருதை வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறானா. டே என்னடா இது வித்தியாசமான ப்ரப்போசலாக இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஆமாம் ஜேகே, என்கிட்ட இப்போதைக்கு இது மட்டும்தான் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்ம போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றானா. டேய் ஏன்டா என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்கான். நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிடு. என்னால் தான் இவ்வளோ தூரம் வந்த, என்னால் மட்டும்தான் உனக்கு அடிபட்டுச்சு, என்னால் மட்டும்தான் நீ இவ்வளோ வேலை செய்கிற, எல்லாமே என்னால் தான், என்னை மன்னிச்சிடு ஜேகே அப்படின்றானா. நம்ம ஜேகே பார்க்குறான். ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறானா. விக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போது நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறானா. அதுக்காக இல்லை, உன்னால் தான் நான் ஹாப்பியாக இப்போ இருக்கேன் அப்படின்றானா. என்ன சொல்கிற? ஆமாம், நீ சொன்னல்ல எதுவுமே இல்லைனாலும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்னு, அது எனக்கு இப்போ இப்படி தான் தோணுச்சு. எதுவுமே என்கிட்ட இல்லை, நீ மட்டும்தான், நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். இந்த சின்ன ஒரு இதுலேயே நம்ம ஹாப்பியாக இருக்கோம் இல்லையா, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் எனக்கு இப்படி அடிபட்டுச்சுன்னு நீ பதறிட்டு வந்தல்ல, அது எனக்கு இன்னுமே பிடிச்சிருந்துச்சு கடைசி வரைக்கும் நீ என் கூட இந்த மாதிரி இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. கடைசி வரைக்கும் இருப்பேனான்னு தெரில, பட் நான் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை இப்படி பார்த்துப்பேன். இதுக்கப்புறம் எந்த அடியும் விட மாட்டேன், அப்படி விட்டாலும் நான் அதை பார்த்துப்பேன் அப்படின்றானா. ஸோ ஜேகே பார்க்குறான். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. போதும் போதும் வா, இனிமேல் நான் உன்னை அளவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேலையில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தென் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஓனர்கிட்ட போய் எல்லாம் கொடுக்குறாங்களா. நீங்கள் ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க, அதுக்காக நீங்கள் நைட்டு இன்றைக்கி எங்கேயே சாப்பிட்டீங்க, தூங்கிக்கோங்க, நாளைக்கு காலைல பஸ் வரும், ஸோ அதில் கிளம்பி போய்க்கோங்க அப்படின்றாங்களா. ஓகே அங்கிள் அப்படின்றாங்க. தென் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க கூப்பிட்டு சாப்பிட போடுறாங்க. நைட் டைம் அந்த நிலாலாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே ஒரு குட்டி பொண்ணுமே இருக்குது. அவங்களாம் பசங்க கூடலாம் அப்படியே விளையாடிட்டு இருக்காது. இவங்க 2 பேர் பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்காங்க. நம்ம சொல்கிறான். ஜேகே நம்ம திருப்பி இந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறானா. வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஆனால் இன்னொரு டைம் இந்த மாதிரி ஃபோன் அங்கிட்டு கொடுத்துட்டு சீட் பண்ணிவிட்டு என்னை ஏமாத்துற வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்ருக்கானா. இப்படிலாம் பண்ணாத ஜேகே, இப்படி பண்ணாதது தானே நம்ம இப்படி இருந்தோம். உன் கையில் மட்டும் ஃபோன் இருந்தால் நீ கால் பண்ணி கூப்பிட்ருப்பல, நம்ம இவ்வளோதான் இருந்திருக்க முடியுமா சொல்ல அப்படின்றானா. ஸோ அந்த பாப்பா இப்போ அப்படியே ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குதா. எங்களுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம், நாங்கள் தான் எதுவுமே பண்ணலையே அப்படின்றாங்களா. பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க கொடுக்குறாங்க. அந்த இப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அப்படியே தூங்க போகிறாங்களா. அந்த இடத்துல நம்ம இருக்கான் இல்லையா, ஜேகே ஜேகே அப்படின்னு கூப்பிட்றானா. என்ன எனக்கு தூக்கம் வரல, ஏதாவது பாட்டு பாடு அப்படின்றானா. டேய் என்னை பார்த்தா உனக்கு பாட்டு பாடுற மாதிரியா இருக்குது, நானே டயர்டில் இருக்கேன்டா, தூங்க விடுடா அப்படின்றானா. சரி அப்போ நான் அவனுக்கு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே அழகாக பாட ஆரம்பிக்கிறான். ஆர்மிஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். விழிகளிலே உன் தேடல், செவிகளிலே உன் பாடல், இரண்டுக்கும் நடுவிலே இதயத்தின் உரையாடல், காதலுக்கு விலையில்லை, எதை கொடுத்து நான் வாங்க, உள்ளங்கையில் அள்ளித்தர என்னை விட ஏதும் இல்லை, யாரை கேட்டு வருமோ காதலின் ஞாபகம், என்னை பார்த்த பிறகும் ஏன் இந்த தாமதம், ஏன் இந்த தாமதம், நீ எப்போ சொல்வாய் காதல் சம்மதம். நம்ம அப்படியே அழகாக தூங்கிடுறானா. இதை நம்ம ஜேகே பார்க்குறான். நான் இவனுக்கு பாடினா இவன் தூங்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சிலே ஊற்றிடுறான். டேய் எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து கேட்குறான். நான் உனக்காக பாடிட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு தூங்கிட்டுருக்கியா, நான் அதுக்கு தான் உன்னை பாட சொன்னேன், நீ பாடினா அதை கேட்டால் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும் அதான் அப்படின்றானா. டேய் நீ பாட்டுக்கு தூங்குவா, நான் பாட்டுக்கு இந்த இடத்துல இப்படி முழிச்சிட்ருக்கணுமா, எனக்கு தூக்கம் வரலடா அப்படின்றானா. இப்போ நீ என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்குறான். நீயும் முழிச்சிரு அப்படின்றானா. அதெல்லாம் முடியாது, எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு தூங்குறானா. ஜேகே பார்க்குறான். அந்த இடமே இருட்டா அப்படி இருக்குது, ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி படுத்துருக்காங்களா கட்டலில், அதனால வித்தியாசமாக இருக்குது. ஜேகேக்கு தான் சுத்தமாக தூக்கம் வரல. எழுந்துட்டான்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். எழுந்து உட்காந்துக்கிறான்.
இப்போ என்னை எழுப்பி விட்டல, சத்தியமாக நான் உன்னை விட போகிறதில்ல அப்படின்றானா. என்ன அப்படின்னு கேட்குறான். இதுக்கு தானே என்னை எழுப்பி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு மேலே அப்படியே வரானா. டேய் விடுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் அப்படியே துரத்தி பிடிச்சிட்டு இருக்காங்களா. நம்ம வீட்டாக்குன்னு என்னடா முடிஞ்சா புடிடா புடிடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கானுங்களா. அந்த இடத்துல நம்ம வீட்டாக்குன்னு விழற மாதிரி போகிறான். ஜேகே வந்து பிடிச்சிட்றான். உனக்கு ஒழுங்காக கூட ஓட தெரியாதா அப்படின்னு. அதான் என்ன பிடிக்க நீ இருக்கல்ல, அப்புறம் ஏன் நான் பயப்படணும் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஜேகே பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, வியை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணி காதில் வி எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்றானா. நம்ம வியுமே சிரிச்சுட்டே லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட ரிட்டர்ன் ஆஃப் மை எக்ஸ் நம்ம டேக் குக் பியலான் ஷாட் முடியுது. ஆர்மிஸ் இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.